கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நாம் சங்கீதம் 97:11 நாம் பார்ப்போம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா விதைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன விதைக்கப்பட்டிருக்கிறதா? மகிழ்ச்சி அண்ட் வெளிச்சம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு என்று பார்க்கும். பாருங்க, வேதத்தில் அநேக விதையை குறித்து நம்ம பார்க்கலாம். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு சென்றான், விதையை எடுத்துக்கொண்டு என்று பார்க்கிறோம். விதையை குறித்து அநேக ஓமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், என்ன விதைக்கப்பட்டிருக்கிறதா? நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்ன விதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோம். ஒருவேளை மாம்பழ விதை விதைக்கப்பட்டிருந்தால் அந்த மரத்துல இருந்து நம்ம வேற எதையும் எடுக்க முடியாது. திராட்சை பழமோ அல்லது சாத்துக்குடியோ மாதுளம் பழமோ இல்லை. அதற்கு மாறாக என்ன விதை விதைக்கிறோமோ, மா விதை என்றால் அதிலிருந்து மாம்பழம் தான் எடுப்போம். அதே போல நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கான், செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்படின்னா என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது? அதை நாம் எடுக்க தயாராக இருக்கிறோமா? இல்லை என்றால் அதை அறுவடை செய்து நம்முடைய வாழ்க்கையில அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை நாம் காண்கிறோமா? பூமியில வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? பூமியில வாழ்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் நமக்கு சொந்தமானது. நம்முடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒளியாய் வந்தார். நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார், அவன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று பார்க்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் வெளிச்சத்தை பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒளி நம்மை நோக்கி வந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த தொழிலையும் அந்த வெளிச்சம் இருக்கணுங்க. வெளிச்சம் வெளிச்சம் என்று சொல்றோமே, அது இல்லைன்னா என்ன நம்ம வாழ்க்கையில? ஆதியில நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பார்த்தீர்களா பிரியமானவர்களே? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ இருள் இருக்கிறது என்றால் அது எப்படி இருக்குமா? வெறுமையாயும் ஒழுங்கின்மையாயும் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பார்த்தீங்களா? அநேகருடைய வாழ்க்கையில இருள் இல்லை என்றால் எப்படி அறிந்து கொள்ளலாம்? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? ரொம்ப வெறுமையா இருக்கும், தாறுமாறான வாழ்க்கையா இருக்கும், ஒழுங்கின்மையாக இருக்குங்க. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வெளிச்சம் என்பது அவசியமா இருக்கிறது. ஏற்கனவே வெளிச்சம் இந்த பூமியில விதைக்கப்பட்டிருக்கிறதுங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே இந்த பூமியில வெளிச்சமானது விதைக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமம் முதலிலே நம்ம பார்க்கிறோம், இந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறபடி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்த 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆமாங்க, முதலாவது ஆண்டவர் செய்த ஒரு கிரியை, அவருடைய படைப்புல முதன்மையானது, முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்வது எது என்றால் வெளிச்சம் தாங்க. ஆண்டவருடைய படைப்புல முதல் படைப்பு வெளிச்சம். ஏனென்றால் இந்த உலகத்திற்கே வெளிச்சம் தேவைப்பட்டதுங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்ததுன்னு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில
ஒழுங்கின்மையான வாழ்க்கை இருக்கிறதா? ஒருவேளை வெறுமையான வாழ்க்கை இருக்கிறதா? அப்படி என்றால் நமக்கு வெளிச்சம் அவசியமா இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன், அவர் வெளிச்சத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். சங்கீதம் 34 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். ஆமாங்க, நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வெளிச்சம், அவருடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சம் நம் மீது வீசப்படுங்க. வேதத்துல பார்க்கலாம், ஒரு தீர்க்கதரிசி, மோசே என்கிற தீர்க்கதரிசி 40 நாட்கள் உபவாசத்திலே தேவனோடு சஞ்சரித்திருந்தாங்க. தேவனோடு முகமுகமாய் பேசி கொண்டிருந்த மோசேனுடைய முகமோ பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோசையை காணக்கூடாதபடிக்கு இருந்ததுங்க. முகமுகமாய் மோசையை பார்க்க முடியல. அவ்வளவு வெளிச்சம் மோசேனுடைய முகத்துல, அவ்வளவு வெளிச்சம். பாருங்க, தேவன் நினைத்தால் ஒரு மனுஷனுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியுங்க. கூட இருக்கிற ஜனங்களே அவனை பார்க்க முடியல. மோசே, உன் முகத்தை நாங்க பார்க்க முடியல, நீ ஒரு துணியை போட்டு மூடிக்கொள், உன் முகத்தை எங்களால பார்க்க முடியல, முகத்தை மூடிட்டு எங்களோட பேசு அப்படின்னா. 40 நாள் தேவனோடு சஞ்சரித்த மோசனுடைய முகம் பிரகாசித்ததுங்க. பழைய ஏற்பாடுல அந்த வெளிச்சம் ரொம்ப பிரத்யட்சமா காணப்பட்டதுங்க, வெளிப்படையா காணப்பட்டது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் என்பது ஒருவேளை முகத்துல மாத்திரம் இல்லைங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா, நம்முடைய தொழில இருக்குதா, குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, வீட்டில மாத்திரம் இல்லைங்க, குடும்ப வாழ்க்கையில அந்த வெளிச்சம் காணப்பட வேண்டும். வெளிச்சம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோங்க? வெறுமையாய் காணப்படும். ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்காரு. அழகா சொல்லப்பட்டிருக்கு, என்னவா? நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது, செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்குதுங்க. ஆனா அநேகர் என்ன சொல்றாங்க, என்ன புலம்புறாங்க? ஆஹா, என் வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்கு, பூஜ்யமா இருக்கு, சூன்யமா இருக்குது, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிருக்கு, என் வாழ்க்கை ரொம்ப மிகவும் கசப்பான ஒரு வாழ்க்கை போல இருக்குது, வெறுமையான வாழ்க்கையா இருக்கிறது, என் வாழ்க்கை சூன்யமாய் போய்விட்டது அநேகர் சொல்வது உண்டுங்க. ஆண்டவருடைய வெளிச்சத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய வெளிச்சத்தை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில அந்த வெறுமையானது போய்விடுங்க. நிறைவானவர் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது குறைவு ஒன்றும் இருக்காதுங்க. நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது தானாக ஒழிந்து போய்விடும். அந்த நிறைவான இயேசு கிறிஸ்து, வெளிச்சமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் அண்டையில வரும்பொழுது, உங்க வாழ்க்கையில வரும்பொழுது, உங்களுடைய குடும்பத்துல வரும்பொழுது, உங்களுடைய தொழில வரும்பொழுது, நீங்கள் செய்கிற காரியத்துல இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை பார்ப்பீர்கள், உங்களுடைய குடும்பத்துல ஒரு சமாதானத்தை காண்பீர்கள், வெளிச்சத்தை காண்பீர்கள். ஆமாங்க, ஆண்டவர் முதலாவது செய்த விஷயம் வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னாருங்க. உங்க வாழ்க்கையில ஆல்ரெடி ஏற்கனவே வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்குங்க. நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கு, செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்குங்க. என் வாழ்க்கை துக்கம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது என்று அநேகர் சொல்வது உண்டு. ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் அவர்கள் தான் ஆதி மனுஷர்கள். முதலாவது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதிலே தேவன் அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பார். மாலை வேளையில் தேவன் அவர்களை சந்திப்பார். ஒரு முறை சந்திக்கும் பொழுது அவர்களை காணோம். எங்கடா இவங்க 2 பேரும் காணுமே ஆண்டவர் கேட்கும் பொழுது அவருக்கு தெரியாம ஒன்றும் இல்லை. ஆனா கேட்கிறார், ஆதாமே அப்படின்னும் பொழுது ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆதாம் எங்க இருக்கிற? ஆண்டவரே, நான் உம்மை காணக்கூடாதபடிக்கு நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற. நான் நிர்வாணியா இருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால உம்மை என்னால பார்க்க முடியாது அப்படின்ற. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாரு?
நான் உன்னை நிர்வாணி என்று சொல்லவில்லையே. உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? பாருங்க, நான் உன்னை நிர்வாணி என்று சொல்லவில்லையே. உன் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது, உன் வாழ்க்கை சூன்யம் நிறைந்ததா இருக்கிறது, உன் வாழ்க்கை தரித்திரம் நிறைந்ததா இருக்கிறது, உன் வாழ்க்கையில முடிவு வந்து விட்டது என்று நான் சொல்லலையே. அவ்வளவுதான் உன் வாழ்க்கை நான் சொல்லலையே. உன்னை நன்றாக தான் நான் படைத்தேன். உனக்காக நான் வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கிறேன். உனக்காக நான் மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிறேன். உனக்காக ஒரு செழிப்பையும் நான் விதைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் விதைத்திருக்கிறேனே. நீ எப்படி சொல்லுவ? நான் நிர்வாணி என்று அறிந்ததினால் நான் உம்மை காணக்கூடாதபடிக்கு ஒலித்து கொண்டிருக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லலாம்? நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயோ? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்திருக்கிறார், சரியா செய்திருக்கிறார். நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு முன்பதாக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்பதாக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்பதாக சந்தோஷம், சமாதானம் எல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறதுங்க. அதை நாம் அனுபவிக்கிறோமா? ஆதாம் ஏவாளுக்காக எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதை இழந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து காணப்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார், கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 97:11 நம்ம பார்த்தபடி வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உங்களுக்காக எனக்காக விதைக்கப்பட்டிருக்குதுங்க. ஆம் பிரியமானவர்களே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா காணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அங்க வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொன்னார். ஆழத்தில் என்ன இருந்ததுங்க? இருள் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமாங்க, ஒரு இடத்துல இருள் இருக்குன்னா அங்க ஒரு டிசிப்ளின் இருக்காது, ஒரு ஆர்கனைஸ்டா எதுவுமே இருக்காது, எந்த ஒரு விஷயமும் சீராக இருக்காது, தாறுமாறாக இருக்குங்க, ஒழுங்கின்மையா இருக்கும், வெறுமையாய் காணப்படும், ஒன்றுமே இருக்காது, எந்த ஒரு குரோத்தும் இருக்காது. நீங்க அநேகர் சொல்லி கொண்டிருக்கலாம், நான் இன்னும் வாழ்க்கையில நான் குரோத்தை பார்க்கலையே, என் வாழ்க்கை அப்படியே முடங்கி இருக்கிறது. அநேகர் இதைத்தான் புலம்பிக் கொண்டு இருக்கலாம், என் வாழ்க்கை அப்படியே முடங்கி போயிருக்கு, இவர்களால என்னுடைய வாழ்க்கை தடைப்பட்டிருக்கு, அவர்களால என் வாழ்க்கை தடைப்பட்டிருக்குன்னு அநேகர் நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு தடையாக சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த தடைப்பட்ட வாழ்க்கையில நாம் காணப்பட்டிருந்தாலும், ஒடுக்கத்துல இருந்தாலும், நெருக்கமான சூழ்நிலையில இருந்தாலும், நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வராங்க. இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அது ஏசாயா 60:1-3 நாம் பார்ப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிநிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறது இங்க வசனம்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆம் பிரியமானவர்களே, எழும்பி பிரகாசி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு வெளிச்சம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வெளிச்சம் உனக்கு நேராக வந்திருக்கிறது, உன் ஒளி வந்தது. பாருங்க, உன் ஒளி உங்களுக்கான ஒளி. ஹல்லேலூயா. பொதுவான ஒளி இல்லைங்க. ஒருவேளை சூரியன் பொதுவாக எல்லோருக்கும் கொடுக்கலாம். ஆனா இங்க வேதத்துல பார்க்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கான ஒளி இருக்கிறது, உங்களுக்கான ஒளி, உங்களுக்கான வெளிச்சம் உங்களுக்காக அது காத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க முடங்கி இருக்கிறீங்க? என் வாழ்க்கை முடிந்து விட்டது, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இல்லை எனக்கு இங்க ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லை இந்த இடத்துல இந்த திருமண வாழ்க்கை முறிந்து விட்டது, இந்த வரன் சரியாக வரவில்லை, நிறைவேறவில்லை, சக்சஸ் ஆகலைன்னு அநேகர் முடங்கி இருக்கலாங்க. இனிமேல் நான் எத்தனையோ முறை நான்
முயற்சி பண்ணி என் வாழ்க்கையில தோல்வியை மாத்திரம் பார்த்தேன், இனிமேல் என்னால மறுபடியும் எழுந்திருக்க முடியாத அநேகர் நீங்க சோர்வடைந்து காணப்படலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். பாருங்க, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். பாருங்க, இந்த பூமியில இருள் இருக்கிறது, அதை விட காரிருளும் ஒன்று உள்ளதாங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். உலகத்தார் மேல, மற்ற மனிதர்கள் மேல காரிருள் சூழ்ந்து கொள்ளலாம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிற நீங்கள், கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கான வெளிச்சத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஒளி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆம் பிரியமானவர்கள், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று பார்க்க. ஏதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இருள் பூமியை சூழ்ந்து கொள்ளலாம், காரிருள் மற்ற ஜனங்களை எல்லாம் மூடிக்கொள்ளலாம், ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கு. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அதுதான் நம்ம பார்க்கிறோம். 3ஆம் வசனம், ஒருவேளை நீங்கள் அந்த தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால், வசனம் என்ன சொல்லுகிறது? உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நீங்க இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கலாம், நான் தனிமைப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறேன், சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறேன், ஒரு நெக்லெக்ட் லைஃப்ல இருக்கிறேன், நான் என்னை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு ஒதுக்கத்தை கொடுத்துட்டாங்க, என்னால எழும்ப முடியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா தேவனுடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஒளி உங்களுக்கு நேராக வந்திருக்குமே என்றால், 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 60:3, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வராங்களா? உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள். ஜாதிகள் என்னங்க? நேஷன்ஸ். பலதரப்பட்ட பாஷை பேசக்கூடிய மக்கள் உங்களை நோக்கி வருவார்கள். நீங்க ஒன்றுமில்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. வெறுமையான நிலையில காணப்படலாம், ஜீரோ என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கலாம். ஆனா தேவனுடைய வெளிச்சத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்றால், கர்த்தருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், உங்களுடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று பார்க்கிறாங்க. ஆமாங்க, ராஜாக்கள் உங்களை தேடி வருவாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள். நீங்க யாரெல்லாம் போய் பார்க்கணும், இவங்க கண்ணில் தயவு கடனுங்க நீங்க நினைக்கிறீர்களோ, அவர்கள் உங்களை நோக்கி வருவாங்க. உங்களுக்கான ப்ரொமோஷன், உங்களுக்கான ஒரு முன்னேற்றம், உங்களுக்கான ஒரு பிரேக் த்ரூ, ஒரு திருப்பு முனை நிச்சயம் உண்டுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்க தயாரா இருக்கிறீங்க பிரியமானவர்களே? அவருடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற்று இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வெளிச்சத்திற்காக நீங்கள் வாஞ்சியாக இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுங்க. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:5 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒருபொழுதும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லைங்க. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவார். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். மல்கியா 4:1-3 உள்ள வசனத்தை நம்ம பார்ப்போம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகக்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களுக்கு, உலக மக்களுக்கு, கர்த்தரை அறியாத மக்களுக்கு அநேக பயங்கரமான சூழ்நிலை வரலாம். ஏன் உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள், உங்களை ஏமாற்றினவர்கள், உங்களை இந்த சூழ்நிலையில விழ காரணமா இருந்தவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய அக்கினி எழும்புங்க. தேவனுடைய கோபாக்கினி எழும்பும். கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள், துன்மார்க்கர், கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய அக்கினி வருமா? எப்பேற்பட்ட அக்கினியா? இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். ஹல்லேலூயா. சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. எப்படி அங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எத்தனை பேருங்க இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை இப்படி இருக்கு, வெறுமையா இருக்கிறது என்று நினைக்கிற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு செழிப்பை கொடுக்க கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். ஆசீர்வாதத்தை வழங்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் அவரை நோக்கி பார்க்கிறீங்க? கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது, நம்முடைய இருளான வாழ்க்கையை நம்ம விட்டு அகற்றி விட்டு அவருடைய வெளிச்சத்துக்கு நேராய் வரும்பொழுது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறதாங்க, இருளான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை, வேத வசனங்களுக்கு புறம்பான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருக்கோங்க. அந்த இருள் நம்மளை விட்டு போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான், நம் கர்த்தரிடத்துல வர வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல வரும்பொழுது அந்த இருள் போய் வெளிச்சம் வராங்க. ஹல்லேலூயா. நாம் வெளிச்சமா இருக்கும் பொழுது அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அதனால்தான் என்ன வேதம் சொல்லுகிறது? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்கள், துன்மார்க்கர்களை நீங்க என்ன பண்ணுவீங்களாம்? மிதிப்பீர்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? லிட்ரலா நம்ம பார்க்க பிரகாரம் உதைத்து மிதிப்பது என்று சொல்லுகிற அர்த்தம் கிடையாது. அவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில் அநேகர், உங்களை நேசித்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிறவர்கள், உங்களை உற்சாக உறவினர்கள் ஒருவேளை உங்களை விரோதிக்கலாம், உங்களை ஒருவேளை கவனிக்காம இருக்கலாம், கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், உங்களை ஏளனமாக பார்க்கலாம், தரக்குறைவாக பேசலாம், உங்களை ஒருவேளை அவமதிக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய சில காரியத்தை உங்களுக்கு வராதபடிக்கு தடை செய்யலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு உங்களுக்கு விரோதமாய் புறங்கோரி பேசி கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதாங்க? அவர்கள் எல்லாரும் உன் காலு கீழே வருவாங்க. நீ எங்க தலை குனிந்தாயோ, யார் உன்னை மிதித்தார்களோ, யார் உன்னை ஒடுக்கினார்களோ, அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? உன் காலின் கீழே கொண்டு வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்களுடைய தயவை தேடி வரும்படி, உங்களை நாடி வரும்படி ஆண்டவர்
உங்களுடைய சூழ்நிலை மாற்றுவார். ஹல்லேலூயா. எப்படிங்க அது மாறும்? அந்த வெளிச்சம் தாங்க. அந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுங்க. இருளில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னா, அந்த நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த தேவனுடைய ஒளி உங்கள் மீது வீசும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது, உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுங்க. எப்படி மாறும்? இப்ப யாருக்கும் நீங்க இருக்கிற இடம் தெரியாம இருக்கலாம். உங்களுடைய வேல்யூவ மற்றவர்கள் மதிப்பிடாமல் இருக்கலாம். உங்கள குறித்து மற்றவர்கள் வேல்யூ பண்ணாம இருக்கலாங்க. உங்களுடைய மதிப்பு மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க உண்மையா இருந்திருப்பீங்க மற்றவர்களுக்கு. உண்மையான ஒரு அன்ப குடுத்திருப்பீங்க. உண்மையான உழைப்ப குடுத்திருப்பீங்க. அதற்கான ஒரு ரெகக்னிஷன் இல்லாம இருக்கலாங்க. உங்களுக்கு ஒரு வரவேற்பு இல்லாம இருக்கலாம். ஐயோ! இவர்களுக்காக நான் அவ்வளவு செய்தேனே! இரவும் பகலும் உழைத்தேனே! சாப்பிடாம இருந்தேனே! உண்மையா இருந்தேனே! எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நீங்க அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா, தேவன் என்ன பண்ணுவாருங்க? தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்கு வரும்பொழுது, விதைக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிச்சத்தை நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது, உங்க வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். காரியம் மாறுதலாய் முடியுங்க. என்ன ஆகும்? அவர்கள் உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறாங்க. அந்த வெளிச்சம் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில நீங்க கூப்பிடும் பொழுது, ஒருவேளை கர்த்தரை அறிந்தவர்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். இயேசுவை அறியாதவர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தொழில்ல, நீங்க கைது செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க அழைப்பீர்கள் என்றால், அவருடைய வெளிச்சமும் உங்க வாழ்க்கையில வருங்க. வேதத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கன்னு பார்க்கும். பட்டணத்தின் மேல், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வசனம் ஒன்று உள்ளதுங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல உயர்த்தக்கூடிய நேரம் வந்திருக்கிறதுங்க. எப்பொழுது? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வெளிச்சம், தேவனுடைய ஒளி உங்கள் மீது வீசும் பொழுது, உங்கள் குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வெளிச்சம் வரும் பொழுது, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை முற்றிலுமாய் மாறி போகும். இப்ப இருக்கிற வாழ்க்கை முடிவு இல்லைங்க. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை முடிவு இல்லைங்க. இது தோல்வி என்று நினைத்து சோர்ந்து போகாதிருங்க. சோர்வுக்கு இடம் கொடாதிருங்க. எழும்பி பிரகாசி. அதுதான் வசனம் சொல்லி இருக்கிறது. ஏசாயால 60 நம்ம பார்த்தோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளினா உங்களுக்கான ஒளிங்க. உங்களுக்காக விதைக்கப்பட்டிருக்க ஒளி உங்களுக்காக வந்திருக்குது. நீங்க என்ன பண்ணணும்? இந்த படுக்கையை விட்டு, இந்த குழியில இருந்து, நீங்க சோர்ந்து போயிருக்கிற குழியில இருந்து, ஒருவேளை பாவ வாழ்க்கையில இருப்பீர்கள் என்றால், இந்த வாழ்க்கை விட்டு நீங்க எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கான வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வருங்க. அந்த வெளிச்சம் வரும்பொழுது முற்றிலுமாய் உங்க வாழ்க்கை மாறி போகும். ஹல்லேலூயா. ஆமாங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கான வெளிச்சம், உங்களுக்கான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கான ஒரு விதை, உங்களுக்கான ஒரு அறுவடை, உங்களுக்கான ஒரு விளைச்சலை நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் முடங்கி இருந்தால், சோர்ந்து போயிருந்தால் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது பிரியமா. உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் பொழுது, உங்களை விட்டு போனவர்கள், உங்களை ஒதுக்கினவர்கள், உங்களை அவமதித்தவர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கான ஒரு பொசிஷனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. தேவ சமாதானம். ஆமென்.